வணக்கம், நான் ரம்யா. வாழ்க்கையில நம்மளும் ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்னு பல கனவுகளோடையும் பல ஆசைகளோடையும் டெய்லியும் போராடிட்டு இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே இப்ப நான் சொல்ல போற இந்த ஸ்டோரி வந்து பயங்கர இன்ஸ்பைரிங்கா ஒரு மோட்டிவேட்டிங்கா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ டிலே பண்ணாம டக்குனு ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். மனு பக்கர் ரீசன்ட் டேஸா நம்ம அதிகமா கேள்விப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பேர். பாரிஸ்ல நடந்துட்டு இருக்க ஒலிம்பிக்ஸ்ல நம்ம இந்தியாவுக்காக ஃபர்ஸ்ட் மெடல் வின் பண்ணி கொடுத்த ஹரியானாவை சேர்ந்த யங் உமன் தான் இவங்க. மனு பக்கர் சின்ன வயசுல இருந்தே பயங்கரமா ஸ்போர்ட்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. டென்னிஸ், ஸ்கேட்டிங், பாக்ஸிங், தாங்டான்னு சொல்லப்படக்கூடிய மார்ஷல் ஆர்ட்ஸ்னு எல்லா ஸ்போர்ட்ஸ்லயுமே கலக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய மெடல்ஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவரோட 14 இயர்ஸ்ல மனு வந்து ரியலைஸ் பண்றாங்க இந்த எல்லா ஸ்போர்ட்ஸை விடவும் பிஸ்டல் ஷூட்டிங்ல வந்து இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஸோ நம்ம ஏன் பிஸ்டல் ஷூட்டிங்கை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்றாங்க. ஸோ தன்னோட ஆசையை போய் வீட்டில் இருக்க நம்மளோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு அவங்களோட அம்மா அப்பா கிட்ட போய் சொல்றாங்க. அதுக்கு உடனே அவங்களோட அப்பா வந்து வேண்டான்னு சொல்றாரு. மனு வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க, அதுல எவ்வளவு சீரியஸா பேஷனேட்டா இருக்காங்க அப்படிங்கிறது அவங்க அப்பாவுக்கு தெரியல. அதனால he said no. அது மட்டும் இல்லாம பிஸ்டல் ஷூட்டிங் இந்த மாதிரியான கிளாஸஸ்லாம் ஜாயின் பண்ணணும், 1.5 lakhs கிட்ட நம்ம ஃபீஸ் பே பண்ணணும், அதனால இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. மனு வந்து அவங்க அப்பா நோன்னு சொல்றதை கேட்டுட்டு டக்குன்னு கோவப்படாம பொறுமையா புரிய வைக்கிறாங்க. நான் ஏன் இதுல வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்டடா இவ்வளோ பேஷனேட்டா இருக்கேன், ஏன் இந்த கிளாஸ்ல நான் ஜாயின் பண்ணணும், அப்படி நான் ஜாயின் பண்ணனா இதுல என்னால பயங்கரமா ஷைன் ஆக முடியும், நிறைய நான் அச்சீவ் பண்ணுவேன், எக்கச்சக்கமான மெடல்ஸ் நம்ம இந்தியாக்காக வின் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஸோ தன்னோட பொண்ணோட ஆசையும் கனவையும் புரிஞ்சுக்கிட்ட அவங்களோட அப்பா இதுக்கு உடனே ஓகே சொல்றாரு. இப்போ மனு வந்து எப்படியும் கிளாஸ்ல ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ண ஒரு 3 monthsலயே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்களாம். ஸோ இதுதான் ஷூட்டிங் தான் நம்மளோட கரியர், இதுதான் நம்மளோட லைஃப் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஒரு வருஷத்துலயே பாத்தீங்கன்னா, அதாவது தன்னோட 15 இயர்ஸ்லயே லோக்கல்ல நடந்த எல்லா மேட்ச்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி 2017ல கேரளால வந்து நேஷனல் கேம் நடக்குது. இதுலயும் மனு வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி எவ்வளவு மெடல்ஸ் வின் பண்ணாங்கன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 9 கோல்டு மெடல்ஸ் வின் பண்ணிருக்காங்க. ஸோ வின் பண்ணது மட்டும் இல்லாம மல்டிபிள் வேர்ல்டு கப் மெடலிஸ்டான ஹீனா சுதுவை தோக்கடிச்சு அவங்களோட ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ணி அதை விட அதிகமா இவங்க ஸ்கோர் பண்றாங்க. இப்போ பீப்புள் ஸ்டார்டட் ரெகக்னைசிங் ஹர். ஸோ மனுவை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு எல்லாம் தெரிய வருது. ஸோ அடுத்ததான் மெக்சிகோல நடந்த பிஸ்டல் ஷூட்டிங்லயும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க மனு. அங்க மெக்சிகோவோட சாம்பியனா இருந்த அலெக்சாண்ட்ரா அப்படிங்கிறவங்களை தோக்கடிச்சு கோல்டு வின் பண்ணிட்டு இந்தியாவுக்கு வராங்க. இதுக்கப்புறமா காமன்வெல்த் கேம்ஸ், ஏஷியன் கேம்ஸ், யூத் ஒலிம்பிக்ஸ்னு அடுத்தடுத்து பெரிய பெரிய கேம்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா கேம்ஸ்லயுமே மனு வந்து வின் பண்றாங்க. இதெல்லாம் அச்சீவ் பண்ணும்போது மனுக்கு எவ்வளவு வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட் 16 இயர்ஸ் தான் ஆச்சு. ஸோ இவ்வளோ சின்ன வயசுல நிறைய மெடல்ஸ் நீ வின் பண்ணிருக்க. இந்த சின்ன வயசுல வேர்ல்டு கப்ல வந்து ஃபர்ஸ்ட் மெடல் வின் பண்ண ஒரு உமன் நீ தான் அப்படின்னு இவங்களை சுத்தி இருக்கிறவங்கள எவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாலும் மனுக்கு வந்து அது பெருசா சாட்டிஸ்ஃபைங்காவே இல்லை. ஏன்னா இவங்களோட கோல் வந்து ஒலிம்பிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணும், ஒலிம்பிக்ஸ்ல போய் வின் பண்ணி இந்தியாவுக்காக மெடல் வாங்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட கோலா இருக்கு. நீங்க பயங்கர ஃபோக்கஸ்டா டெடிகேட்டடா ஒரு ஃபயரோட இருக்கும்போது உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காம இருக்குமா என்ன? எஸ், ஷி காட் அன் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு பார்ட்டிசிபேட் இன் ஒலிம்பிக்ஸ். ஸோ இந்த ஒரு நாளுக்காக தான் இவங்க வந்து பல நாள் பயங்கரமா வெறித்தனமா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. The final day has come. இவங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒலிம்பிக்ஸ்ல கையில கன்னோட களத்துல இப்போ நிக்கிறாங்க. இவங்களுக்கு 75 மினிட்ஸ் டைம் அலோகேட் பண்றாங்க. இந்த 75 மினிட்ஸ்ல 60 ஷாட்ஸ் இவங்க அடிக்கணும். இதுக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி யார் வின்னர் அப்படிங்கறத கடைசியில அனௌன்ஸ் பண்ணுவாங்க. வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஷூட்டர், இது வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா மேட்சஸ்லயுமே வெற்றியை மட்டுமே பார்த்த ஒரு டேலண்டடான நபர் இங்கேயும் இந்த ஒலிம்பிக்ஸ்லயும் கண்டிப்பா நான் கோல்டு மெடல் வின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட பயங்கர ஃபோக்கஸ்டா கையில கன்னை எடுத்து ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 14 ஷாட்ஸ் அண்ணல் பறக்க விடுறாங்க. அடுத்ததான் தன்னோட 15th ஷாட்டுக்காக கன்னை ட்ரிகர் பண்றாங்க. இங்க தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. எஸ், கன்னு வந்து ஒர்க் ஆகல. ஸோ என்னென்னமோ ட்ரை பண்றாங்க, எவ்வளவோ பண்ணி பாக்குறாங்க, பட் இருந்தாலும் கன்னு வந்து சுத்தமாவே ஒர்க் ஆகல. அப்ப இவங்களுக்கு உடனே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது, பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க, நர்வஸ் ஆகுறாங்க. அப்ப வெளியில இருந்து தன்னோட கோச் கிட்ட போய் சொல்றாங்க. எல்லாரும் சேர்ந்து கன்னை சரி பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஸோ சரி பண்ணிட்டு டைமை செக் பண்ணி பார்த்தா 8 மினிட்ஸ் வேஸ்ட் ஆயிடுச்சு. அப்ப போய் ஜட்ஜஸ் கிட்ட சொல்றாங்க, கன் இந்த மாதிரி ஒர்க் ஆகல, எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்க முடியுமான்னு கேட்டதுக்கு அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு அவங்க வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா மனு திரும்ப களத்துல போய் நிக்கிறாங்க, கன்னை எடுத்து ஷூட் பண்றாங்க. பட் இப்போ இவங்களோட ஒவ்வொரு ஷாட்ஸுமே மிஸ் ஆகுது. முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி இப்ப அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஃபோக்கஸ் அப்படிங்கிறது சுத்தமாவே இல்லை.
உடம்பெல்லாம் பயங்கர நர்வஸா இருக்கு. கடைசியில தோத்துடுறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அந்த மொமெண்ட் இவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், எவ்வளவு வலிச்சிருக்கும். இது வரைக்கும் பெருசா தோல்வியே பாத்திராத ஒரு நபர், பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா மேட்சஸ்லயும் வின் பண்ண ஒரு நபர், இந்த ஒலிம்பிக்ஸ் தான் என்னோட ட்ரீம், இதுல எப்படியாவது நான் மெடல் அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல நாள் பயங்கரமா உழைச்சிருக்காங்க. எக்கச்சக்கமான ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. இது எல்லாமே ஒரே ஒரு நிமிஷத்துல செதஞ்சு போச்சு அப்படின்னா எப்படி இருந்திருக்கும். அதாவது இவங்க சரியா பெர்ஃபார்ம் பண்ணாம தோத்துருந்தா கூட அவ்வளவு வலிச்சிருக்காது. ஒரு கன்னு சரியில்லாம நம்ம தோத்து போயிட்டோமே அப்படிங்கறத நினைச்சே இவங்க பயங்கரமான ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டாங்களாம். இனிமேல் இந்த பிஸ்டல் ஷூட்டிங்கே எனக்கு வேண்டாம், இந்த கன்னை எப்ப நான் கையில் எடுத்தாலும் இது சரியா ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதான்னு எனக்குள்ள ஒரு பயம் வரும். எனக்கு வந்து எப்பவுமே இந்த கன்னை பார்க்கும் போதுலாம் டவுட்டாவே இருக்கும் அப்படின்னு அந்த கன்னு மேலேயும் சரி இவங்க மேலேயும் சரி ஒரு பயங்கரமான ஒரு கோபம், ஒரு வெறுப்பு வருது. அதனால இனிமேல் எனக்கு இந்த பிஸ்டல் ஷூட்டிங்கே வேண்டாம், நான் வந்து ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ் பண்றேன், ஹையர் ஸ்டடீஸ்க்காக நான் ஃபாரின் போறேன் அப்படின்னு இவங்க வந்து டிசைட் பண்றாங்க. ஸோ அப்ராட் போறதுக்கு முன்னாடி எதுக்கும் ஒரு டைம் போய் நம்ம கோச்சை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட கோச்சை மீட் பண்றதுக்காக மனு போறாங்க. இவங்களோட கோச் தான் இவங்களை பயங்கரமா மோட்டிவேட் பண்ணாங்களாம். நீ எந்த இடத்துல தோத்தியோ அதே இடத்துல நீ ஜெயிச்சு காட்டு, நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணி காட்டு, உனக்கு ஏஜ் ரொம்ப ரொம்ப கம்மி, இப்போ நீ பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணா கூட அடுத்த ஒலிம்பிக்ஸ்ல நீ கண்டிப்பா உன்னால வின் பண்ண முடியும். இந்த தோல்வியை பார்த்தலாம் நீ துவண்டு போயிடாத, உன் ஃபோக்கஸை திரும்ப கொண்டு வா, வெறித்தனமா பிராக்டிஸ் பண்ணு, கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னு இவங்க கோச் வந்து இவங்களை பயங்கரமா மோட்டிவேட் பண்றாரு. அதுக்கப்புறமா மனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. ஸோ இப்போ கான்ஃபிடன்ஸோட திரும்ப இவங்களோட பிராக்டிஸை ஸ்டார்ட் பண்றாங்க. லோக்கல்ல நடந்த மேட்சஸ்ல எதுலையுமே அவங்களால வின் பண்ண முடியல. அதுக்கப்புறமா ரியலைஸ் பண்றாங்க எங்க நம்ம லேக் ஆகுறோம் அப்படின்னு. தென் ஷி ஃபவுண்ட் தட் ஓகே, இந்த மாதிரி நம்ம பிஸ்டல் ஷூட்டிங்க்கு பிராக்டிஸ் மட்டும் பத்தாது, இதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபோக்கஸ், நம்மளோட மைண்டை வந்து நம்ம கண்ட்ரோல்டா வச்சிருக்கணும், அப்பதான் நம்மளால இதுல ஜெயிக்க முடியும் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்ததா இவங்களோட ஃபோக்கஸை டைவர்ட் பண்ற மாதிரியான எந்த ஒரு விஷயங்களுமே இவங்க பண்ண மாட்டாங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்டல் ஷூட்டிங்கை பத்தியும் இதில் நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், ஒலிம்பிக்ஸ்ல வின் பண்ணும் அப்படிங்கறத மட்டும் தான் இவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்களா 24/7. இவங்க பேசுறது, யோசிக்கிறது, இமேஜின் பண்றது எல்லாமே பிஸ்டல் ஷூட்டிங் ஷூட்டிங் ஷூட்டிங்னு இதை மட்டுமே தான் இவங்களோட உலகம் சுத்தி இருந்திருக்கு. இதனோட இம்பாக்ட் இவங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இவங்களோட ஃபோக்கஸிங் ஸ்கில் வந்து டெவலப் ஆயிட்டே வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ இவங்களால இவங்களோட மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஸோ லோக்கல் மேட்சஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, அதுல எல்லாத்துலயுமே வின் பண்றாங்க. அண்ட் அடுத்ததா பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்லயும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. எந்த இடத்துல விட்டோமோ அதே இடத்துல நம்ம பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பயங்கர கான்ஃபிடன்ஸோட செம்ம ஃபோக்கஸ்டா பெர்ஃபார்ம் பண்றாங்க. இவங்க ஆசைப்பட்ட மாதிரியே இவ்வளவு நாள் இவங்க ட்ரீம் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு விஷயம் நடந்துருச்சு. எஸ், இவங்க நினைச்ச மாதிரியே ஒலிம்பிக்ஸ்ல நம்ம இந்தியாக்காக பிரான்ஸ் மெடல் வின் பண்ணி கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாம பிஸ்டல் ஷூட்டிங்ல ஃபர்ஸ்ட் டைம் பிரான்ஸ் மெடல் வின் பண்ண முதல் பெண் அப்படிங்கிற ஒரு புதிய வரலாறும் படைச்சிருக்காங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறமா மனு என்ன சொன்னாங்கன்னா, 2020 டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல என்னோட தோல்வி வந்து எனக்கு லைஃப்ல நிறைய கத்து கொடுத்துச்சு. நான் தோத்ததுக்கு கன்னு சரியில்லை, அதான் காரணம், இல்லாட்டி என்னோட சிச்சுவேஷன் சரியில்லை, இந்த மாதிரி வேற வேற ரீசன் சொல்லவோ இல்லாட்டி அடுத்தவங்களை பிளேம் பண்ணவோ எனக்கு பிடிக்கல. நான் தோத்துட்டேன் அப்படின்னா அதுக்கு முழு காரணமும் நான் மட்டும்தான், அதுக்கான அக்கௌண்டபிலிட்டியை நான் தான் எடுத்துக்கணும். ஸோ இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா நான் பயங்கர ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனா மாறிட்டேன். எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு ஒரு டைமுக்கு பல டைம் நான் செக் பண்ணுவேன். இந்த ஒரு டிசிப்ளின் தான் நான் இன்னைக்கு ஜெயிச்சதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம்னு மனு சொல்லியிருக்காங்க. மனு பக்கரோட இந்த சக்சஸ் ஸ்டோரியில இருந்து கட்டாயமா நம்ம ஒரு 3 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுல நம்பர் 1, இதுதான் உங்களோட கோல் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அப்ப அந்த கோலுக்காக நீங்க பயங்கரமா வெறித்தனமா ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். அதே மாதிரி உங்களோட ஃபோக்கஸ் வந்து எக்காரணத்தை கொண்டும் டிஸ்ட்ராக்ட் ஆயிடவே கூடாது. ஸோ டிஸ்ட்ராக்ட் ஆகாத மாதிரி நீங்க பாத்துக்கணும். ஸோ பயங்கர ஃபோக்கஸ்டா இருந்தா மட்டும்தான் உங்களால ஜெயிக்க முடியும். செகண்ட் 1, டிசிப்ளின். ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் ஒரு 5 மணிக்கு நான் எந்திரிக்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா அப்போ எந்த ஒரு ரீசனும் சொல்லாமல் கட்டாயமாக ஷார்ப்பாக 5 மணிக்கு நீங்கள் எந்திரிக்கணும். இந்த ஒரு டிசிப்ளின் தான் உங்களை சக்ஸஸ் கிட்ட கூட்டிகிட்டு போகும். தேர்ட் 1 இஸ் அக்கௌண்டபிலிட்டி. உங்கள் லைஃப்பில் என்ன நடந்தாலும் சரி, அது வெற்றியாக இருந்தாலும் சரி தோல்வியாக இருந்தாலும் சரி, அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு, நீங்கள் மட்டும்தான் பொறுப்பு, வேற யாரையும் தயவு செஞ்சு பிளேம் பண்ணாதீங்க. அடுத்ததாக என்ன பண்ணும் அப்படிங்கிறத திங்க் பண்ணுங்க, நம்பிக்கையோட போராடுங்க, வெற்றி உங்களை தேடி வரும். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். Till then, this is Ramya Saravanan. Bye bye.